அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் யாக்கை நிலையாமை என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல் நாலடியாரில் இருக்கிறது. புல் நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்று எண்ணி இன்னினியே செய்க அறவினை. இன்னினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கேள் அலற சென்றான் எனப்படுதலால். நாலடியார் இந்த யாக்கை நிலையாமை என்பதை பற்றி மிக அழகாக பாடியிருக்கிறார். இப்பொழுதுதான் இவன் நின்று கொண்டிருந்தான், உட்கார்ந்தான், படுத்தான். தன் உறவினர்கள் ஐயோ என்று அலறும்படி இறந்துவிட்டான் என்று சொல்லப்படுதலால், சான்றோர் பெருமக்களே, புல் நுனிமேல் படிந்துள்ள பனித்துளி போல் இந்த உடம்பு, இந்த யாக்கை, இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணர்ந்து அறச்செயல்களை உடனடியாக செய்துவிடுங்கள். அறச்செயல்களை உடனே செய்துவிடுங்கள். நாலடியார். ஆக இந்த உடம்பு நிலையற்றது. எப்படியா? புல் நுனியில் இருக்கிற பனித்துளி போல் எவ்வளோ நேரம் இருக்கா? சூரியன் வந்தால் போயிடும், டப்புன்னு போயிடும். ஆக பனித்துளி வெகு விரைவில் அது இல்லாமல் போய்விடும். அதுபோல அந்த உடம்பு எப்போ இருக்கும், எப்போ போகும், நிலையில்லாதது இந்த உடம்பு. அதை எதுக்கு? பயமுறுத்துவதற்கு அல்ல. அதனால் நாம் நல்ல நிலையில் இந்த உடம்பு இருக்கும்போதே அறச்செயல்களை செய்துவிட வேண்டும். நாலடியார் இதே கருத்தை திருமூலரும் மிக அழகாக சொல்லுகிறார். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது இங்கு என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. திருமூலர் இதே கருத்து தான். நாலடியார் என்ன சொல்கிறாரோ அதே தான் சொல்கிறார். கணவன் வீட்டுக்கு வந்தான், நல்ல சுவையான சமையல் மனைவி செஞ்சு வச்சுருந்தா, சாப்பிட்டான். அவளோட தனியாக கொஞ்ச நேரம் இன்பமாக பேசிக்கிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அம்மா இடது பக்கம் ஏதோ கொஞ்சம் வலிக்குதுமான்னு சொன்னான். கீழே படுத்தான். படுத்தவனே எழுந்திருக்கவே இல்லை. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, அதுதான் யாக்கை, அதுதான் உடம்பு. நிலை இல்லாதது என்ன நாலடியார் சொல்கிறதோ அதையே திருமூலரும் சொல்கிறார். எதற்காக? சான்றோர் பெருமக்களே, நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல அல்ல அறச்செயல்களை நாம் உடனே செய்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான். சான்றோர் பெருமக்களே, முல்லா வீட்டில் ஒரு மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த மாடு முட்டி முல்லானுடைய மனைவி இறந்து விட்டாள். எல்லாரும் பெண்கள்லாம், அந்த தெருவில் இருக்கிற பெண்கள்லாம் வந்தாங்க. முல்லா காதுகிட்ட போய் பெண்கள்லாம் சொன்னாங்க, உங்கள் மனைவி எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். போகிற வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். முல்லா உங்களை ரொம்ப கண் போல் பார்த்துக்கிட்டாங்களாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பொன் போல் பார்த்துக்கிட்டாங்களாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்படி சொன்னாங்க பெண்கள்லாம். பெண்கள் போன பிறகு ஆம்பளைங்க வந்தான், ஆண்கள் ஒவ்வொருத்தனும் சொன்னான், என் வீட்டில் மனைவி இருக்கிறா, இந்த மாடு தான் இல்லை. தயவு செஞ்சு என்ன விலையானாலும் பரவாயில்ல, அந்த மாடை நீங்கள் விற்றுடுறீங்களா? மாடை விற்க மாட்டேன், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நன்றி, வணக்கம்.